அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமர் டிவியிலிருந்து நட்சத்திர ஜோதிடர் பெர முருகானந்தம் பேசுறேன். டெய்லி இரவு 8 மணிக்கு சின்ன டிப்ஸா நான் குடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு என்னுடைய ஆன்லைன் ராமர் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஆதரவு குடுங்க. இப்ப எடுக்கக்கூடிய கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, கருணாதிபதி. பாலவ கர்ணத்துக்கு அதிபதி ராகு பகவான். அதற்கு அதிதேவர் சபரிமலை ஐயப்பன். சார் எனக்கு ராகு கேந்திரங்கள்ல, திரிகோணங்கள்ல இருக்கு சார். எனக்கு 5ஆம் இடத்துல இருக்கு சார். குழந்தை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு சார். எனக்கு 9ஆம் இடத்துல இருக்கு சார். எனக்கு தந்தையார் ரொம்ப பாதிப்புல இருக்கார் சார். எனக்கு 10ல இருக்கு சார். தொழில்ல அப்படியே போயிட்டு திருப்பி கொண்டாந்து அப்டவுன் இறக்கி விட்டுரு சார். இப்படி எல்லாம் சொல்றவங்களுக்கு இந்த கருணாதிபதியை எப்படி இயக்கணும் அப்படின்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவங்க ராகு கேந்திரங்கள்லயோ திரிகோணங்கள்லயோ அமர்ந்துருச்சு சார். 1 4 7 10ல 1 5 9ல இப்படி உட்கார்ந்துட்டார் சார். பெரிய பிரச்சனையா இருக்கு சார் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். பள்ளிவாசலுக்கு சென்று உழவார பணி செய்யும். தூய்மை பணியாளர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்துல நீங்க உதவும். ஏதோ ஒரு டிஃபனோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா கருணாதிபதி உங்களுக்கு என்ன ஒரு இதா இருந்தாலும் அவர் காப்பாற்றி கொடுப்பார். இதை கண்டிப்பா பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்துல தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க உதவுனீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை செய்வார். அந்த கருணாதிபதி கெட்டு இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்வார். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்துல ஐயப்பன் கோவிலுக்கு சென்று எள்ளு உருண்டை, புரியுதுங்களா? எள்ளு உருண்டைய தானமா கொடுக்கணும். அங்கே உட்கார்ந்து யாசகம் வாங்குறவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்தாலும் சரி, கொடுத்துட்டு நீங்க சபரிமலை ஐயப்பன் கோவில், அது உங்க ஊர்ல உள்ள ஐயப்பன் கோவிலுக்கே போகலாம். அந்த நேரத்துல போய் நீங்க உழவார பணி செஞ்சு இந்த எள்ளு உருண்டையை தானம் பண்ணும்போது கரணம் உங்களுக்கு ஈஸியா செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா சார், பாலவ கண்டத்துக்கு அதிபதி ராகுவே சார். ராகுவுக்கு வடைதானே சார், உளுந்த வடைதானே சார் அப்படின்னா நீங்க கேட்கக்கூடாது. எள்ளு உருண்டையை நீங்க தானம் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ராகு உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுப்பார். கருணாதிபதி செயல்பட்டு உங்களை கரணம் தப்பினால் மரணம் என்ற வாழ்க்கைக்கு ஏற்ப அந்த கருணாதிபதி உங்களுக்கு உதவுவார். அதே மாதிரி முஸ்லிம் விதவைகளுக்கு, அதாவது கணவரை இழந்த முஸ்லிம் விதவைகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை, அதாவது அரிசி வாங்கி கொடுக்கலாம், காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது இதை வாங்கி கொடுக்கலாம், அல்லது ஏழ்மை நிலையில் உள்ள முஸ்லிம் வியாபாரிகளுக்கு, கீழ்நிலை தொண்டர்கள், கீழ்நிலை ஊழியர்களை முஸ்லிம் நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவும். அதே மாதிரி குரான் புக்கு முஸ்லிம்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமை 10:30 to 12 ராகு காலத்திலேயோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்திலேயோ குரான் புக்கு வாங்கி கொடுக்கும். நலிந்த நிலையில் உள்ள முஸ்லிம்களுக்கு உதவிக்கிட்டே வந்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி கருப்பு துணிதானம், கருப்பு துணியை தானம் கொடுக்கறது, அது கருப்பு கலர் ட்ரெஸ்ஸா எடுத்து கூட நீங்க தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக கருணநாதன் உங்களுக்கு செயல்படும். அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயில், ராஜராஜ சோழன் கட்டிய அந்த பெரிய கோயிலுக்கு சென்று உழவார பணி செய்வது, வாழைப்பழம், கருப்பு திராட்சை, வேர்க்கடலை, இதை 3ஐயும் கலந்து தானம் கொடுப்பது ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில்.
அதாவது வாழைப்பழம், வேர்க்கடலை, கருப்பு திராட்சை, அப்படி இல்லையா உளுந்த வடை, இதை தானம். அப்படி இல்லையா சார், எனக்கு அதெல்லாம் கிடைக்கல சார்னா, ஆப்பிள், சப்போட்டா, கருப்பு திராட்சை, ஆப்பிள், சப்போட்டா, கருப்பு திராட்சை, இதை தானம் கொடுக்குறோம். ராகு கால நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை தானம் கொடுக்கும். இப்படி கொடுக்கும் பொழுது கருணநாதன் உங்களுக்கு ஈஸியா செயல்பட்டு, சார் இவர் வந்து ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா ராகு கொடுக்க நினைச்சுட்டாருன்னா எவரும் நினைக்க முடியாது. அது மாதிரி கொடுத்துருவார், பிரம்மாண்டத்தை கொடுத்து. அப்ப இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது பாலவ கரணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அருமையா செயல்பட்டு கரணங்களை, நான் சொல்லக்கூடிய கரணம் தான் சார் என்னை காப்பாத்துனுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ராகு பகவான் உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போய், புரியுதுங்களா? அப்ப நீங்க இது மாதிரி தொடர்ந்து இந்த பரிகாரம், அதாவது முஸ்லிம்களுக்கு உதவுறது, இந்த குரான் புக்கு வாங்கி கொடுக்கறது, அந்த கருப்பு திராட்சை, ஆப்பிள், சப்போட்டா பழம் தானம் கொடுக்கறது, இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வரும்போது ராகு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு, இதுலயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்போ பாலவ கரணத்துக்கு அதிபதி ராகு பகவான் இப்படியெல்லாம் சூட்சுமத்தோட நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கரணம் உங்களுக்கு செயல்பட்டு சிறப்பானது ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். அதே மாதிரி கருப்பு உளுந்து தானம், கருப்பு உளுந்த நீங்க தானம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ராகு வந்து உங்களுக்கு நல்ல நிலைமையில் உங்களை கருணாதிபதி கூப்பிட்டு போவார் என்று சொல்லி, நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.